வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது அறிவை தேட்டு சேனல். இந்த சேனலில் டெட்டு, டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, யூஜி டிஆர்பி இந்த மாதிரி எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கும் தேவையான டீப் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம 6th தேர்ட் டேர்ம் தமிழ் இது வந்து குரூப் 2 மட்டும் இல்லாமல் குரூப் 2A, டெட்டு பேப்பர் 1, பேப்பர் 2 அண்டு டிஆர்பி, யூஜி டிஆர்பி இந்த மாதிரி எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கும் தேவையானதாக தான் இருக்கும். எல்லாமே லைன் பை லைனாக கலெக்ட் பண்ண கொஸ்டின் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு முன்னாடி 6th ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் டேர்ம், 8th 9th தமிழ் இது எல்லாமே போட்டிருக்கேன். இந்த நான் போட்ட வீடியோஸ்லாம் பிடிஎஃபாக நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு பிடிஎஃப் தேவைப்பட்டுச்சுன்னா டெஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, பிடிஎஃப் டீட்டெயில்ஸும் கூட இருக்குது. இதுக்கு முன்னாடி போட்ட 6th ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் டேர்ம் கூட இருக்குது, பார்த்துக்குங்க. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது 6th தேர்ட் டேர்ம் தமிழ் ஃபுல்லாக பார்க்கலாம். நான் இலக்கணம் மட்டும் தனியாக நான் கவர் பண்ணியிருப்பேன். 6th ஃபுல்லாக இலக்கணம் வந்து நான் தனியாக கவர் பண்ணுறேன். இலக்கணம் தவிர மற்ற எல்லாமே இருக்கும், புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும், பார்த்துக்கங்க. ஓகே, தாராபாரதியின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். 2. கவி ஞாயிறு என்னும் அடைமொழி பெற்றவர் தாராபாரதி. 3. தாராபாரதியின் நூல்கள் புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள். 4. தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் தாராபாரதி குறிப்பிடும் நூல் எது அப்படின்னா திருக்குறள். 5. காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் காவிரி கரை. 6. கலைக்கூடமாக காட்சி தருவது சிற்பக்கூடம். இதெல்லாம் பாடல் வரிகள், அதாவது தாராபாரதியோட கவிதை வரிகளில் இருக்க பொருள்கள் தான் இது. இதையும் கேட்பாங்க, தாராபாரதியின் கவிதையில் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது என்னென்ன கான்செப்ட் எதை குறிக்குது அப்படின்றத பார்த்துக்கங்க. 7. குமரிமுனை ஆகிய கன்னியின், குமரிமுனைனா கன்னியாகுமரி, கன்னியாகுமரி அதாவது கன்னின்றது இந்தியாவை குறிக்குது, பாரதத்தை குறிக்குது. குமரிமுனை ஆகிய கன்னியின் கூந்தலுக்காக காஷ்மீரத்து மலர்கள் மாலையாக தொடுக்கப்படுகின்றன. பாரத தாயை அப்படி வர்ணிக்கிறாங்க. 8. ரவுலட் சட்டம் நடைமுறைப்படுத்திய ஆண்டு 1919. ரவுலட் சட்டத்தை எதிர்த்து திட்டமிடப்பட்ட கருத்தாய்வு கூட்டம் ராஜாஜி வீட்டில் நடைபெற்றது. அக்கூட்டத்தில் அது முடியாது, திட்டமிட்டபடி கூட்டம் நடக்கும், தாங்கள் தொடங்க போகும் இயக்கத்துக்கு என் வாழ்த்துக்கள் அப்படின்னு இந்த டைலாகை யார் சொன்னா அப்படின்னா பாரதியார் காந்தியடிகளிடம் சொன்னார். ஏன் அப்படின்னா இந்த ரவுலட் சட்டம் தொடர்பாக திட்டமிடப்பட்டாங்க இல்லையா, அப்போ வந்து காந்தியடிகள் வந்து இந்த கூட்டத்தில் வந்து இன்னொரு நாள் வச்சுக்கலாமா, நான் இன்னொரு இயக்கம் வந்து தொடங்க போகிறதா இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னார். அப்படி சொல்கிறப்ப தான் பாரதியார் வந்து மறுத்து அது முடியாது, திட்டமிட்டபடி கூட்டம் நடக்கும், தாங்கள் தொடங்க போகும் இயக்கத்துக்கு என் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி பாரதியார் வந்து காந்தியடிகளிடம் கூறியிருக்காரு. 11. காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த காலத்தில் தமிழ் மொழியை கற்க தொடங்கினார். தென்னாப்பிரிக்காவில், இது வந்து ஏற்கனவே கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. 12. ஜி.யு. போப் எழுதிய தமிழ் கையேடு தம்மை கவர்ந்ததாக, காந்தியடிகளை கவர்ந்ததாக கூறியுள்ளார். திருக்குறள் அவரை, காந்தியடிகளை கவர்ந்த நூல் வந்து திருக்குறள். 13. 1937 சென்னையில் இலக்கிய மாநாடு நடைபெற்றது. இதில் காந்தியடிகள் தலைமையும் உவே சாமிநாதர் வரவேற்பு குழு தலைவராகவும் இருந்தார். காந்தியடிகளோட தலைமையில் உவே சுவாமிநாதர் வரவேற்பு குழு தலைவராகவும் இருந்து சென்னையில் இலக்கிய மாநாடு வந்து நடைபெற்றுச்சு. எந்த வருஷம்னு பார்த்துக்கோங்க, 1937. இதை கூட கேட்கலாம். உவே சாமிநாதரின் உரையை கேட்ட காந்தியடிகள், இந்த பெரியவரின் அடிநிழலிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது என்று கூறினார். 15. காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் எது அப்படின்னா மதுரை. 16. இலக்கிய மாநாடு சென்னையில் நடைபெற்றுச்சு. இது இப்போ புக் பேக்கில் இருக்க பொறுத்துக்க. தமிழ்நாட்டு கவிஞர் பாரதியார், தமிழ் கையேடு ஜி.யு. போப். 17. ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள் தான் வேலு நாச்சியார். இவர் தமிழோடு ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது ஆகிய மொழிகளிலும் வல்லவர். இதை கூட கேட்கலாம், வேலு நாச்சியாருக்கு தமிழை தவிர தெரிந்த மற்ற மொழிகள் என்ன அப்படின்னு சொல்லி இந்த ஆப்ஷனில் இல்லாத வேற மொழியை கொடுத்து இதில் அடங்காதது எது அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம். இவர் சிலம்பம், குதிரை ஏற்றம், வால் போர், வில் பயிற்சி ஆகியவற்றையும் கற்றார். இது முக்கியமானதுதான். சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரை மணந்தார். காளையார் கோவிலில் நடைபெற்ற போரில் முத்துவடுகநாதர் ஆங்கிலேயரால் கொல்லப்பட்டார். இந்த கோயிலில், காளையார் கோவிலில் நடைபெற்ற போரில் ஆங்கிலேயரால் கொல்லப்பட்டவர் முத்துவடுகநாதர். வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்க திண்டுக்கல் கோட்டையில் தங்கி ஒரு படையை திரட்டி பயிற்சி அளித்தார். சிவகங்கை மீட்க எங்கே பயிற்சி அளித்தாங்க? திண்டுக்கல் கோட்டையில். இக்கூட்டத்தில் தாண்டவராயர் அமைச்சராகவும் தளபதியாக பெரிய மருது, சின்ன மருதுவும் இருந்தனர். இதெல்லாம் சாதாரணமாக தெரியும் உங்களுக்கு, ஆனால் கொஸ்டின் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. தமிழில் எந்த ஆங்கிளில் கேட்பாங்கன்னு தெரியாது, சாதாரணமாக இருக்கும். ஆனால் கேட்கும்போது நம்மளுக்கு
ஆப்ஷன் கொடுக்கும்போது நம்மளுக்கு குழப்பிடும். அதனால தெளிவாக படிங்க எல்லாத்தையும். இதற்காக மைசூரில் இருந்து ஹைதர் அலி 5000 குதிரைப்படை வீரர்களை வந்து வேலு நாச்சியருக்காக அனுப்பியிருக்காரு. தம் அரசியாரின் பன்மொழி அறிவு நமக்கு பெரிய நன்மையை தந்திருக்கிறது அப்படின்னு சின்ன மருது வந்து சொல்லியிருக்காரு. ஏன் ஹைதர் அலி வந்து உருது பேசுவார் இல்லையா, அதனால உருது மொழி வந்து அவருக்கு தெரியும், வேலு நாச்சியாருக்கு தெரியும். அப்போ பன்மொழி அறிவு பெற்றதுனால தான் இந்த படை சம்பந்தமான வீரர்களை அனுப்புறது, படை உதவி இதெல்லாம் வேலு நாச்சியாருக்கு கிடைச்சது. அதைத்தான் சின்ன மருது வந்து சொல்லியிருக்காரு. ஆண்கள் படை பிரிவுக்கு மருது சகோதரர்களும் பெண்கள் படை பிரிவுக்கு குயிலியும் தலைமை ஏற்றனர். சிவகங்கை கோட்டை கதவுகள் விஜயதசமி திருநாளில் திறக்கப்படும். அப்போது நமது படைகள் உள்ளே நுழையலாம் என்றவர் வேலு நாச்சியார். வேலு நாச்சியாரை காட்டி கொடுக்குமாறு ஆங்கிலேயர்கள் வற்புறுத்திய பெண் யார் அப்படின்னா உடையாள் என்ற பெண் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து வற்புறுத்தினாரு. வேலு நாச்சியாரை காட்டி கொடுங்க அப்படின்ட்டு ஆங்கிலேயர்கள் கேட்டாங்க. கேட்டதுக்கு மறுத்ததுனால ஆங்கிலேயர்களால் இந்த உடையாள் வந்து கொல்லப்பட்டார். பின் அவளுக்கு வேலு நாச்சியார் வந்து நடுகள் வந்து நடப்பட்டார். அந்த நடுகள் வந்து இந்த நடுகளில் சிவகங்கையை மீட்கிறதுக்கு போர் புரிய போகும்போது இந்த நடுகள் வந்து வழியில் இருக்கு. இந்த வணங்கி இந்த நடுகளை வணங்கி தன் தாலியை வேலு நாச்சியார் அணிந்த தன் தாலியை நடுகளுக்கு காணிக்கையாக செலுத்தி வணங்கி அந்த போருக்கு வந்து புறப்பட்டார். தம் உடலில் தீ வைத்து கொண்டு ஆயுத கிடங்குக்குள் குதித்து உயிர் நீத்த பெண் யாருன்னா குயிலி. அந்த உடையாள் குயிலி ரெண்டையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிங்க, குழப்பாமல் படிங்க. ஆயுத கிடங்குகள் தீ வைத்து பண்ணி தான் குயிலி. வேலு நாச்சியாரோட காலம் என்ன? 1730. இறந்த காலம் 1896. எவ்வளவு காலம் வாழ்ந்திருக்காங்க? 66. 30 தெரிஞ்சனே, இது தெரியல அப்படின்னா, இது குழப்பமாக இருந்துச்சு அப்படின்னா 66 வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 66ன்றது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற நம்பர் தான். வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்டாண்டு வந்து 1780. இதெல்லாம் கேட்பாங்க, முக்கியமானது தான். வருஷம் கேட்கும்போது இது கண்டிப்பாக கேட்பாங்க. ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் வேலு நாச்சியார். இது ஏற்கனவே கேட்ட கொஸ்டின். ஓகே, இயல் 2 பார்க்கலாம். பராபரமே என முடியும் பாடல் வரிகள் கொண்ட நூற்பகுதி வந்து பராபர கண்ணி. இதன் நூல் என்னன்னா தாயுமானவர் பாடல்கள். தாயுமானவர் பாடல்கள்ன்ற நூலில் பராபர கண்ணின்ற தலைப்பில் பராபரமே என முடியும் பாடல் வரிகள் இருக்குது. இதோட ஆசிரியர் வந்து தாயுமானவர். தாயுமானவர் திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக பணியாற்றினார். தமிழ் மொழியின் உபநிடதம் என போற்றப்படும் நூல் தாயுமானவர் பாடல்கள். இப்பாடல்கள் பராபர கண்ணி எனும் தலைப்பில் உள்ளன. கண்ணி என்பது 2 அடிகளில் பாடப்படும் பாடல் வகையாக இருக்கு. கலீப் கிப்ரான் லெபனான் நாட்டைச் சேர்ந்த கவிஞராக இருக்காரு. இவர் வந்து கவிஞர், புதின ஆசிரியர், கட்டுரை ஆசிரியர், ஓவிய ஆசிரியர் என பன்முக ஆற்றல் பெற்றவராக இங்க வந்து கலீப் கிப்ரான் வந்து இருக்காரு. இவர் நீங்கள் நல்லவர் எனும் பாடப்பகுதி கவிஞர் புவியரசு மொழிபெயர்த்த தீர்க்கதரிசி எனும் நூலில் இடம்பெற்றுள்ளது. கலீப் கிப்ரானோட பாடலை மொழிபெயர்த்தவர் யாருன்னா புவியரசு. பசிப்பினி போக்கிய பாவை என அறியப்படுபவர் மணிமேகலை. மணிபல்லவ தீவில் காவல் செய்து வரும் பெண் வந்து தீவத்திலகை. இத்தீவில் உள்ள பூக்கள் வந்து பூக்கள் நிறைந்த பொய்கையோட பெயர் வந்து கோமுகி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா பசு, முகினா முகம், பசுவின் முகம் போன்று அமைந்துள்ளது, அதனால தான் இதை கோமுகி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோமுகின்றது வந்து பொய்கை. இது வந்து எந்த தீவில் இருக்குன்னா மணிபல்லவ தீவில் இருக்குது. இப்பொய்கையில் வைகாசி திருநாள் வைகாசி திங்கள், அதாவது மாதத்தில் வைகாசி மாதம் முழு நிலவு நாள், அதாவது பௌர்ணமி நாளில் நீரின் மேல் ஒரு அரிய பாத்திரம் வந்து தோன்றுமாம். அது ஆபுத்திரன் கையில் இருந்த அமுத சுரபி எனும் பாத்திரம். அதில் இட்ட உணவு வந்து அல்ல குறையாமல் வளரும். அதுக்கடுத்து கோவலன் மாதவி ஆகியோரின் மகள் வந்து மணிமேகலை. மணிமேகலை யாருன்னா கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த குழந்தை தான் மணிமேகலை. மணிமேகலை வந்து அமுத சுரபி கொண்டு ஏழை மக்களுக்கும் சிறைச்சாலையில் தண்டனை பெற்றோருக்கும் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் உணவு வழங்கினார். மணிமேகலையின் அமுத சுரபியில் உணவு இட்ட பெண் யாருன்னா ஆதிரை. தீவத்திலகை தனியாக இருப்பாங்க, ஆதிரை தனியார். தீவத்திலகை வந்து அந்த மணிபல்லவ தீவை காவல் செய்த பெண்ணு. ஆதிரை வந்து அமுத சுரபியில் உணவு இட்ட பெண். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாதம் எனும் கதையில் சிறுமியின் காலணியின் நிறம் வந்து இளஞ்சிவப்பு. பாதம் எனும் கதை தாவரங்களின் உரையாடல் எனும் சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. இதன் ஆசிரியர் எஸ். ராமகிருஷ்ணன் எழுதிய நூல்கள் என்ன அப்படின்னா உப பாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி, கால் முளைத்த கதைகள். அதுக்கடுத்து திருக்குறள் பாட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த திருக்குறள் பற்றிய A to Z, அதாவது 100 கொஸ்டின் வரைக்கும் நான் வந்து தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் இல்லாத கொஸ்டினே இருக்காது, எல்லாமே A to Z கவர் பண்ணியிருப்பேன்.
அதோட லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் திருக்குறள் A to Z வீடியோ அப்படின்னு சொல்லி நான் போட்டிருப்பேன். அதை கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா திருக்குறள் வந்து 1-2 கொஸ்டின் 1 மார்க் 2 மார்க் கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இயல் 3 பார்க்கலாம். கவிஞர் தேசிய விநாயகனார் 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர். 36 ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியவர். கவிமணி எனும் பட்டம் பெற்றவர். இவர் இயற்றிய ஆசிய ஜோதி ஆங்கில மொழியில் எட்வின் அர்னால்ட் எழுதிய லைட் ஆஃப் ஆசியா எனும் நூலை தழுவி எழுதப்பட்டது. இது புத்தரின் வரலாற்றை கூறுகிறது. இந்த லைட் ஆஃப் ஆசியான்றது எதை குறிக்குது அப்படின்னா புத்தரோட வரலாற்றை கூறுது. இது எல்லாமே முக்கியமானது. மனித நேயத்துடன் வாழ்பவர்களால் தான் இவ்வுலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது எனும் உண்மையை தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே எனும் புறநானூற்று அடிகள் உணர்த்துகிறது. இந்த பாடல் வரிகளை கொடுத்து இதோட நூல் வந்து கேட்பாங்க. இது வந்து முக்கியமானது. இதை பார்த்தோன்னே நம்ம திருக்குறள்ன்ற மாதிரி தெரியும். ஆனால் திருக்குறள் கிடையாது, புறநானூற்று அடிகள். புறநானூறு சம்பந்தமான நூல் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. இதுவும் முக்கியமானது தான். அதுக்கடுத்து தம் பொருளை, அதாவது கடுக்கன், அதாவது வள்ளலார் வந்து தனியாக தூங்கிக்கிட்டு இருக்கப்ப ஒரு திருடன் வந்து அவரோட காதில் இருக்க கடுக்கனை வந்து கலட்ட முயற்சி செஞ்சார். அவர் வந்து கலட்டினதுக்கு அப்புறம் இன்னும் வள்ளலாருக்கு தெரிஞ்சாலுமே அவர் வந்து ஒரு சைடாக படுத்துட்டு ஒரு கடுக்கனை வந்து கழட்டிட்டார். இன்னொரு சைடாகவும் படுத்து இன்னொரு கடுக்கனையும் கலட்டுற மாதிரி தோதுவாக உட்காந்தார். திரும்ப படுத்துட்டார். இந்த சைடை திரும்பி படுத்தோடனே அந்த கடுக்கனையும் கலட்டிட்டார். அப்போ வந்து வள்ளலார் வந்து அவர்கிட்ட மெதுவாக நீ வந்து ஒரு கடுக்கனை வந்து நீ கொண்டு போனால் அவனை திருடன் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால தான் 2 கடுக்கனையும் கண்டுபிடிக்கிற மாதிரி நான் படுத்து காட்டினேன். நீங்கள் 2 கடுக்கனையும் கொண்டு போய் உன்னோட தேவையை பூர்த்தி செஞ்சுக்க அப்படின்னு சொல்லி தம் பொருளை கவர்ந்தவரிடம் கூட அன்பு காட்டியவர் தான் வள்ளலார். ஓகேவா? வாடிய வயிறை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்றவர் வள்ளலார். தம் பெரும் முயற்சியால் வடலூரில் சத்திய தர்மசாலையை தொடங்கி எல்லோருக்கும் உணவளித்தார். அந்த சத்திய தர்மசாலை இன்று வரைக்கும் உணவளிக்கிற ஒரு பெரும் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு. மக்களுக்கு செய்யும் பணியை இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்து அதனால் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர் யார் அப்படின்னா அன்னை தெரசா. வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை அப்படின்னு சொன்னவர் யாருன்னா அன்னை தெரசா. அன்னை தெரசாவுக்கு அடுத்து அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற இந்தியர் யாருன்னா கைலாஷ் சத்யார்த்தி. இவர் குழந்தைகளை பாதுகாப்போம் எனும் இயக்கத்தை தொடங்கி அதன் மூலம் குழந்தைகள் தொழிலாளர் முறையை ஒழிக்க பாடுபட்டு வருகிறார். கடந்த 30 ஆண்டுகளில் 86,000 குழந்தை தொழிலாளர்களை மீட்டுள்ளார். உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக 103 நாடுகளில் 80,000 கிலோமீட்டர் தூரம் நடைபயணம் செய்துள்ளார். குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனிதத்தன்மைக்கு எதிரான குற்றம். உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது அப்படின்னு கைலாஷ் சத்யார்த்தி வந்து கூறியிருக்காரு. மனித நேயத்தின் மகத்தான சாதனையாக தம் மகனின் துடிக்கும் இதயத்தை கொடையாக தந்த பெற்றோர் யாரு அப்படின்னா அசோகன் புஷ்பாஞ்சலி. அந்த மகன் யாருன்னா ஹிதேந்திரன். அதுக்கடுத்து 6th third term ஃபுல்லாக இருக்க சொல்லும் பொருளும் பார்க்கலாம். மெய் உண்மை, தேசம் நாடு, தண்டருள் குளிர்ந்த கருணை, கூர் மிகுதி, செம்மையருக்கு சான்றோர்க்கு, ஏவல் தொண்டு, பராபரமே மேலான பொருள், பணி தொண்டு எய்தும் கிடைக்கும், எல்லாரும் எல்லா மக்களும், அல்லாமல் அதை தவிர, சுயம் தனித்தன்மை, உள்ளீடுகள் உள்ளே இருப்பவை, அஞ்சினர் பயந்தனர், கருணை இரக்கம், வீழும் விழும், ஆகாது முடியாது, நீள்நிலம் பரந்த உலகம், முற்றும் முழுவதும், மாரி மலை, கும்பி வயிறு, பூதளம் பூமி, பார் உலகம். கலைச்சொல் அறிவும் 6th third term ஃபுல்லாக இருக்க கலைச்சொல் அறிவும் பார்க்கலாம். பேட்ரியோட்டிசம் நாட்டுப்பற்று, ஆர்ட் கேலரி கலைக்கூடம், லிட்ரேச்சர் இலக்கியம், நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி மெய்யுணர்வு, அறக்கட்டளை ட்ரஸ்ட், தன்னார்வலர் வாலண்டியர், இளம் செஞ்சிலுவை சங்கம், ஜூனியர் ரெட் கிராஸ், சாரண சாரணியர் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ், சமூக பணியாளர் சோசியல் ஒர்க்கர், மனிதநேயம் ஹியூமிடிட்டி, கருணை மெர்சி, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை டிரான்ஸ்பிளான்டேஷன், நோபல் பரிசு நோபல் பிரைஸ், சரக்குந்து லாரி. அவ்வளோதான். 6th third term தமிழ் வந்து முடிஞ்சிருச்சு. டிஸ்கிரிப்ஷனில் இருக்க PDF டீட்டெயில்ஸ் அண்ட் லிங்க்ஸ் இதெல்லாம் பாருங்கள். உங்களுக்கு தேவையானதை கண்டிப்பாக கலெக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு PDF வேணுன்றவங்க கண்டிப்பாக PDF டீட்டெயில்ஸில் பார்த்து வாட்ஸ்அப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் தான் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.